வணக்கம். பாய்ஸ் படத்தில் விலை மாதுவாக நடித்து இளைஞர்களை கிளுகிளுக்க வைத்த பூனைக்கண் நடிகை புவனேஸ்வரிக்கு 42 வயது. அவர் திடீரென்று துறவரம் பூண்டு கோயில் கோயிலாக சுற்றி கொண்டிருக்கின்றார். திரையில் அவரது கவர்ச்சியை கண்டு கிறுகிறுத்த ரசிகர்கள் சாமியார் கோலத்தில் அவரை பார்த்து ஆச்சரியத்தில் உறைந்து போயுள்ளனர். பிரபலமான நடிகையான இவரிடம் ஏற்பட்ட திடீர் மனமாற்றம் தமிழக திரையுலகத்தை அதிர்ச்சியடைய வைத்திருக்கின்றது. ஏராளமான சினிமாக்களில் நடித்து தென்னிந்திய ரசிகர்கள் அனைவருக்கும் புவனேஸ்வரி கவர்ச்சி விருந்தளித்து வந்தார். சின்னத்திரை தொடர்களிலும் நடித்து பெருமளவில் பணம் சம்பாதித்தார். அப்போது விபசார வழக்கில் சிக்கினார். அடுத்து நிரபராதி என்று விடுவிக்கப்பட்டார். இந்த நிலையில்தான் திடீர் மனமாற்றத்தால் அவர் துறவு வாழ்க்கையை மேற்கொண்டுள்ளார். தனது உடலையும் உள்ளத்தையும் இறைவனுக்கு சமர்ப்பித்து விட்டதாக புவனேஸ்வரி சொல்கின்றார். அவரது மனம் முழுமையான துறவரத்திற்கு மாறிவிட்டதாம். காசிக்கு சென்று பிரபல சாமியாரிடம் தீட்சையும் பெற்றுள்ளார். இதுவரை 1000த்திற்கு மேற்பட்ட கோயில்களுக்கு சென்றுள்ளார். இப்போதும் கோயில் கோயிலாக சுற்றி கொண்டிருக்கின்றார். இளம் பருவத்தில் புவனேஸ்வரி சாப்பாட்டிற்கு வழியின்றி தவித்துள்ளார். அதனால் எந்த கோயிலுக்கு சென்றாலும் அங்குள்ள பக்தர்கள் பசியார அன்னதானம் வழங்குகின்றார். தீபாவளி பொங்கல் பண்டிகை காலத்தில் ஆயிரக்கணக்கானவர்களுக்கு புத்தாடையும் உணவும் வழங்கி வருகின்றார். இவரது மனதில் தீராத சோகம் ஒன்று இருந்து கொண்டிருக்கின்றது. விபச்சார வழக்கிலிருந்து நிரபராதி என்று விடுதலையான பின்பும் சமூகம் தன்னை தவறான கண்ணோட்டத்திலேயே பார்ப்பதாக கூறுகின்றார். அவர்களுக்கு உண்மையான புவனேஸ்வரி யார் என்பதை காட்டவே இந்த திடீர் துறவரத்தை மேற்கொண்டிருக்கின்றார். இவரது கழுத்தில் நீல ருத்ராட்ச மாலை தொங்குகின்றது. மஞ்சள், அரக்கு, சிவப்பு நிறத்தில் புடவை கட்டி பக்தி பலமாக ஜொலிக்கின்றார். இனி நடிகை புவனேஸ்வரியை திரையில் பார்க்க முடியாது, கோவில்களில்தான் பார்க்க வேண்டும். இதுவும் காலத்தின் கோலம்தான். நன்றி, வணக்கம்.